ஒரு வீட்டை அழகுபடுத்த கலைஞர்கள் இருவரை தேர்ந்தெடுத்து அவர்களில் சிறந்தவருக்கு பரிசு வழங்க ஒரு பெரிய மனிதர் விரும்பினார். ஒருவன் வண்ணங்களை வாரி இறைத்து சுவர்களை அழகுபடுத்தினான். மற்றொருவன் வண்ணங்களை வாரி இறைக்கும் முன் சுவரை சுத்தப்படுத்த தண்ணீரை வாரி இறைத்தான். சுவர்களையும் தரையையும் தேய்த்து கழுவினான். அப்போதுதான் அது பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட வீடு என்று அவனுக்கு தெரிந்தது. அதுவே அழகாக இருந்தது. அப்படியே விட்டுவிட்டான். இவனே சிறந்த கலைஞனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். முதலாம் அவனோ உள் அழகு தெரியாமல் புற அழகை மேம்படுத்தினான். மற்றவனோ உள் அழகை புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தினான். நாமும் புற அழகிற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட அக அழகிற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் அக அழகிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.